அகுதாவது வானரங்களும் அரக்கர்களும் போரினை செய்ய புகுந்த காலை கம்பன் ஒரு விளக்கத்தை தருகிறான். என்ன விளக்கம்? இந்த போர் ஏதோ நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வானரர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையே உண்டானதாகியதோர் போர், அதுவும் குறிப்பாக சீதையை மீட்பதற்காக நடைபெறுவதற்கு உரிய ஒன்றுன்னு கம்பன் கொஞ்சம் வேறு விதமாக சிந்திக்கிறார். போரினுடைய காரணம் சீதையை மீட்பதுதான், அதுல மாற்று சிந்தனையே கிடையாது. ஆனால் இந்த ராம காதை தோன்றுதன் காரணம் ராம அவதாரத்தினுடைய நோக்கம், அதை இங்கு எடுத்து மொழிய வேண்டும்னு கம்பன் முடிவு செய்யலாம். என்ன? அரக்கர் தொல்குலம் வேறற, அரக்கர்களினது தொன்று தொட்டு வரக்கூடிய அவர்களினது குலமானது அடியோடு அழியக்கூடிய அளவினுக்கு வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும். வேடிக்கை என்னன்னா, ராமாவதாரத்தினுக்கு பிறகு பெரியதாகியதோர் போர் என்ற அளவுல நாம பார்ப்பது பாரத போர் தான். அந்த பாரத போர்ல கூட மானுடர்களுக்கு இடையே ஏற்பட்ட போர்தானே ஒழிய அரக்கர்களுக்கோ அல்லது மானுடர்களுக்கோ இடையே நடந்த போர் இல்லை. அதனால இந்த அவதாரத்தின் நோக்கமே அரக்கர்கள் அடியோடு அழிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்க சொல்லுகிறார். குறிப்பா அடுத்த வார்த்தையை பாருங்க, அல்லவர் வருக்கம் யாவையும் வாழ்வு பெற. அதாவது அல்லவர் வருக்கம்னாக்க அரக்கர் அல்லாத ஏனைய பிற இனங்கள் யாவையும், அது தேவர்களா இருக்கலாம், மானுடர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அரக்கர்கள் அழிய வேண்டும். அவர்கள் அழிந்தால் அரக்கர்களுக்கு அல்லாதவர்கள் யார்? தேவர்கள், மானுடர்கள், ஏனைய பிற வித்யாதர கிம்புருட உலகில் வாழக்கூடியவர்கள். ஆகவே வருக்கம் யாவையும், அந்தந்த தேவர்கள்னு சொன்னா தேவர்கள்ல இருக்கக்கூடிய எல்லா உட்பிரிவும், மானுடர்கள்னு சொன்னா மானுடர்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மானுடர்களால் ஆளப்படக்கூடிய நாடு. ஆகவே யாவையும் வாழ்வு ஊற. ஆகவே அந்த அரக்கர் அல்லாதவர்கள் எல்லாம் மீண்டும் தங்களுக்கு உரிய அந்த சிறப்பு மிக்க வாழ்வை பெறவும் வந்தது ஓர் கருக்கொள் காலம். ஒரு கருக்கொள் காலம்னாக்க விதி காட்டி வந்ததாகிய ஒரு காரணத்தை தன்னுள் பொதிந்து வந்த காலம். ரொம்ப அழகான இடம் இது. ஒரு நல்ல காலம். அரக்கர்களை அழிக்கப்பட வேண்டும். அவர்களை அழிப்பதினால் ஏனைய மக்கள், தேவர்கள், ஏனைய பிற மாந்தர்கள், உலகில் உள்ளோர் அனைவரும் நல்ல விதமான வாழ்வை வாழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று இந்த காலமானது தன்னுள்ளே கருவாக பொதிந்து வந்ததா அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று விதி காட்டிட ஊழ்வினை காட்டியதால் தானை வானர சேனை அரக்கர் சேனையும் தருக்கி உற்று எதிர்த்தாக்கின பெரும் செருக்கோடு நெருங்கி எதிரெதிராக ஒன்றை ஒன்று தாக்கி கொண்டன. ஆகவே அரக்கர்களை பொறுத்த மட்டில் ராவணனது எண்ணத்தினுக்கு ஏற்றாற் போல சீதையை இழந்துவிடக் கூடாது என்கின்ற ஒற்றை காரணத்தினுக்கு உரியதான போர். ஆனா வானரங்கள் ராமன் தலைமையில ஏன் போரை நிகழ்த்துகின்றன என்று கேட்டால், சீதையை மீட்டல் என்பது மூல காரணமாயிருந்தாலும் அவதார நோக்கம் அரக்கர்களை வேரோடு அழித்து, அவ்வாறு அழிப்பதினால் அரக்கர் அல்லாத ஏனைய பிற இனத்தார் எல்லாம் நல்ல விதமான வாழ்க்கையை வாழுவதற்கு உரியதாகிய
காலம் இது என்று விதியானது செயல்பட அதனை கருவாக கொண்ட இந்த காலத்துல இந்த வானர படைகள் அரக்கர்களோடு மோத தலைப்பட்டன. ஆகவே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ள முன் வந்தார்கள். பல் கொடும் நெடும் பாதவம் பற்றியும் கல் கொடும் சென்றது அக்கவியின் கடல் வில் கொடும் நெடு வேல் கொடும் வேறு உள எல் கொடும் படையும் கொண்டது இக்கடல். அதாவது அந்த குரங்குகளினது படை இருக்கு இல்லையா, கடல் போன்ற வானர கூட்டங்களின் படை, அந்த சேனையானது பல் கொடும் பற்களை கொண்டும் நெடும் பாதவம் பற்றியும் பெரும் பெரிய மரங்களை பற்றி வேரோடு பறித்து கொண்டும் கல் கொடும் கற்களை பெயர்த்து எடுத்து கொண்டும் சென்றது. இக்கடல் போன்ற அரக்கர் சேனை நேர்மாற ஆயுதத்தை கையில வைத்திருந்தது. வானரங்களுக்கு ஆயுதங்கள் இல்லை, அவைகளுக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் தங்கள் கையில் இருக்கக்கூடிய கற்கள், பிடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது பிடுங்கப்பட்ட மரங்கள், அதோடு பற்கள், இவ்வளவுதான் ஆயுதம். தங்களினது உடலையும் இயல்பாக கிடைக்கக்கூடிய கல் மரம் போன்றவைகளை மட்டுமே ஆயுதங்களாக கொண்டு கடல் போன்ற இந்த குரங்குகளினது படை ராவணனை சார்ந்தவர்களை தாக்க முன் வந்தது. இந்த வானரங்களை எதிர்கொண்ட ராவணர்கள் கையில் என்ன இருந்ததாம்? எப்படி அரக்கர் சேனை வில் கொடும் விற்களை கொண்டும் நெடுவேல் கொடும் நீண்ட வேல்களை கொண்டும் வேறு உள எல்லொடும் படையும் கொண்டும் மற்ற உள்ள ஒளிமிக்க படை கருவிகளை கொண்டும் போர் செய்தன. என்ன அழகான முரண் பாருங்க. குரங்குகளுக்கு எந்த ஆயுத பயிற்சியும் கிடையாது. அவைகள் எல்லாம் கையில் கிடைக்கக்கூடிய கற்களையோ அல்லது மரங்களையோ பெயர்த்து எடுத்துத்தான் போர் செய்யும். ஆகவே இந்த குரங்குகளினது படை இத்தகு கருவிகளை கொண்டு போரினை செய்ய முன்வர இந்த குரங்குகளை எதிர்ப்பதற்கு சித்தமாய் உள்ள அரக்கர்கள் படை முறையான பயிற்சி கொண்டு தேவையான வில் ஆயுதம் வேலாயுதம் போன்றவைகளை கொண்டு அவைகள் இந்த குரங்குகளினது படையை தாக்க முன்வந்தார்கள். அம்பு கற்களை அள்ளின அம்பு எலாம் கொம்புடை பனை கூறு உற நூறின வம்புடை தட மாமரம் மாண்டன செம்புகர் சுடர்வேல் கணம் செல்லவே. அம்பு கற்களை அள்ளின, அரக்கர் விட்ட அம்புகள் வானர வீரர்களால் வீச பெற்ற குன்றுகளை தூளாக்கின. வானரங்களுக்கு கல்லை பெயர்த்து அரக்கர் நாட்டு எரியத்தான் தெரியும். முறையான போர் பயிற்சி கிடையாது. அதனால் தங்கள் மீது வீசப்பட்ட பல பெரிய கற்களை எல்லாம் அரக்கர்கள் எல்லாம் உரிய முறையான அம்பினை எய்து அந்த கற்களை எல்லாம் தூளாக்கினார்கள். கொம்பு உடைப்பனை, வானரர்கள் வீசிய கொம்புகளோடு கூடிய மரங்களின் கிளைகளை கூறு உரன் ஊறின துண்டாக்கும்படி இந்த அரக்கர்களினது அம்புகள் செயல்பட்டன. செம்புகர் உதிரம் உதிரம்னா ரத்தம் சிந்துவதால் செந்நிற புள்ளிகள் தோன்றும்படி சுடர் வேல்கணம் செல்ல ஒளிருகின்ற வேலினது படைகள் கூட்டம் கூட்டமாக பாய்வதால் வம்பு உடைந்தட மாமரம், மனமுடைய மிகப்பெரிய மரங்கள் மாண்டன, அழிந்து விழுந்தன. ஆகவே இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு வானரங்கள் போர் செய்ய அவைகளினிடம் உள்ள ஆயுதங்களாகிய இயற்கை பொருள்களவான மரங்களும் கற்களும் இந்த அசுரர்கள் எய்த அம்புகளினால் பொடி பொடியாய் போனது. மாக்கை வானர வீரர் மலைந்த கல் தாக்கி வஞ்சர் தலைகள் தகர்த்தலால் நாக்கினூடும் செவியினும் நாகம்வாழ் மூக்கினூடும் சொரிந்தன மூளையே. கொஞ்சம் கற்பனை ஜாஸ்தி. மாக்கை வீரர் பெரிய கைகளை உடைய வானர வீரர்கள் மலைந்த கல் போரிலே வீசிய கற்கள். இதுல என்ன வேடிக்கைன்னா, முறையான ஆயுத பயிற்சியை பெற்று
அதை சரியான முறையில இயக்கக்கூடிய அளவினுக்கு ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்களுக்கு முன்னாடி எந்த ஆயுத பயிற்சியும் இல்லாமல் இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய கற்கள், பெயர்க்கப்பட்ட மரங்கள், இவைகளை கொண்டு அரக்கர்களை இந்த வானரங்கள் தாக்குகின்றன. இதுல என்ன வேடிக்கைன்னா, இவ்வாறு தாக்கப்படக்கூடிய வானரங்கள் எனது செயல்தான் பெரும் அளவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல். ஏன்னா மற்றைய ஆயுதங்கள் முறையாக நீங்கள் கற்றிருந்தீர்கள் என்றால் அதை இலக்கு நோக்கி எய்வதற்கு பயிற்சி இருக்கும். எந்த இடத்துல எந்த ஆயுதத்தை கையாள வேண்டும் என்று நீங்கள் பழகி இருக்க வேண்டும். ஆனா இயற்கையான ஆயுதங்களாகிய கற்களையோ மரங்களையோ எடுத்து வீசுவதற்கு எந்த போர் இலக்கணமும் நீங்கள் கற்றிருக்க வேண்டாம். ஆயுத பிரயோகங்களை பற்றி தெரிந்து கூட வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த குரங்குகளுக்கு தெரிந்தன எல்லாம் கையில கிடைக்கக்கூடிய கற்கள் தான். அதனால மலைந்த கல் தாக்கி இந்த வானர வீரர்கள் தங்களது நீண்ட பெரிய கைகளை கொண்டு பெரிய பெரிய பாறைகளை தூக்கி அரக்கர்கள் மேல போட்டதினால வஞ்சர் தலைகள் தகர்த்தலால் வஞ்சகர்களாகிய அரக்கர்களினது தலை தகர்க்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது இந்த கல்லினது துணை கொண்டு. நாக்கினூடும் செவியினும் நாகம் வாழ் மூக்கினூடும் சொரிந்தன மூளையே. இவ்வாறு இவர்கள் கல்லை கொண்டு வானரர்கள் அரக்கர்கள் மீது எய்வதினால் என்னாயிற்றா, அரக்கர்களினது தலை நசுங்கியதோடு மட்டுமல்லாமல் நாக்கினூடும் அந்த அரக்கர்களின் வாய் வழியாகவும் செவியினும் காது வழியாகவும் நாகம் வாழ் மூக்கின் ஊடும் நாகப்பாம்புகள் வதிக்கின்ற மூக்கு வழியாகவும் மூளை சொரிந்தன. அவர்களது மூளையானது சிந்துவது வெளிப்படையாக தெரிந்ததா. அப்ப இந்த வானரங்கள் எல்லாம் கற்களை கொண்டு அரக்கர்களினுடைய தலையை நோக்கி எரிய தலை சிதைந்து உடைந்து அங்கு இருக்கக்கூடிய மூளையானது குருதி பொங்க மூக்கின் வழியாகவும் காதின் வழியாகவும் வாயின் வழியாகவும் வெளியேற்றப்படும். இந்த காட்சி அவர் பாடிட்டு போயிட்டார். கொஞ்சம் கற்பனையில நினைத்து பாருங்கள். இதை காட்டிலும் ஒரு கோரமான அருவருப்பு மிகுந்த போர்க்களத்தை சொல்ல முடியாது. கற்பனை தான் கம்பனுக்கு, ஆனால் எவ்வளவு அழகாக அந்த கற்பனையை நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, வீவிங்ன்றது. ஒரு கருத்தை எந்த மாதிரியான அழகில் நெய்வது போல இந்த டெக்ஸ்சரைசேஷன் ரொம்ப முக்கியம். அதனால கம்பனுக்கு இந்த போர்க்களம் பாடுதல்னா ஒரு தனி உற்சாகம் உண்டு. அதனால்தான் வேடிக்கை. நம்ம வேடிக்கையாக சொல்லுவார்கள், உலக நாடுகள்ல பல நாடுகள்ல கிரிக்கெட் என்கின்ற ஒரு விளையாட்டு பெரும் செல்வாக்கோடு இருக்கிறது. அதுல எந்த நாடு ஆடுகிறதோ அந்த நாட்டு பற்றாளர்கள் அந்த நாட்டை ஊக்குவிப்பார்கள். எல்லா கிரிக்கெட் சுவைஞர்களும் என்ன சொல்லுவார்கள்னா, உலகிலேயே மிகச்சிறந்த ரசிகர்களும் ஆர்வலர்களும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு உண்டு என்றால் அது இந்தியா. அதுல பெரிதும் இந்த ஆர்வத்தை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு மாநிலம் உண்டு என்றால் தமிழகம். என்ன காரணம்? தமிழகத்தினுடைய அந்த விளையாட்டு மைதானத்துல எந்த நாடு ஆடினாலும் தமிழர்களுக்கு கவலை கிடையாது. வெற்றி பெற்றவனை பாராட்டுதல் தான் அவர்கள் நோக்கம். ஆகவே நமக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அவர்களோடு நாம விளையாடுகின்ற பொழுது கூட பாகிஸ்தானிய வீரர்கள் முறையாக ஆடின ஆட்டத்தையும் அவர்கள் பெருமளவிலே முயன்று எடுத்த விக்கெட்ஸையும் சென்னையில இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு மனதாக பார்ப்பார்கள். இது விளையாட்டு, அவ்வளவுதான். இந்த விளையாட்டுல யார் வெற்றி பெற்றாலும் பாராட்ட வேண்டும். இந்த கொள்கை ரொம்ப அபூர்வமான கொள்கை.
சென்னையில மட்டும் அதை பார்க்கலாம். அதை சொல்லிட்டு இவர் என்ன சொல்ற, ஏன் அந்த மாதிரினாக்க அந்த அடிப்படையான ஒரு ரசனையோடு இருக்கிறார்கள்ன்றதுக்கு இந்த இடத்துல கம்பனும் தான். என்ன அழகான ரசனை, வானர வீரர்கள் அசுரர்களை தாக்குறார்கள், அசுரர்கள் பல்வேறு விதமான ஆயுதங்களை கொண்டு எதிர்க்கிறார்கள், ஆனாலும் வானரத்தின் கை ஓங்குகிறது. அவ்வாறு ஓங்கினதுனால அந்த வானர வீரர்கள் அரக்கர்களை கைகளை கொண்டு தாக்குவதினாலும் கற்களை விட்டு தாக்குவதினாலும் அந்த கற்கள் தலையில பட்டு மூளையானது சிதற, அந்த சிதறிய மூளையானது இந்த அரக்கர்களினது நாக்கினூடும் செவியின் வழியாகவும் மூக்கினூடுமாக வெளிவந்தது. இது எப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கு மருத்துவத்துல ஒரு பிரிவு உண்டு. விபத்துக்களை மட்டுமே முறையாக தெரிந்து அந்த விபத்துள் சிக்கிய உடல் நலம் சிதைந்த நோயாளர்களை தனித்து கவனிப்பதற்கு என்றே ஒரு தனித்துறை, அந்த துறையை கொண்டுள்ள மருத்துவ குழு தனி பெயர்ல இன்னமும் எல்லா பாலி கிளினிக்லயும் இருக்கு. எதற்கு இது சொல்லுகிறேன்னாக்க, எங்காயிலும் ஒரு இடத்துல விபத்து நடந்ததுன்னா ஒருவனுக்கு அந்த விபத்து நடந்த அந்த நபரை மருத்துவமனையில கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்றால் எல்லா துறை சம்பந்தப்பட்ட அறிவு பெற்ற மருத்துவர்கள் முதல்ல என்ன பார்ப்பார்கள் தெரியுமா? காதுல ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறதா அல்லது வடிந்தது நின்று விட்டது முதல்ல பார்க்கிறது. என்ன, காது வழியாக ரத்தம் தொடர்ந்து வருகிறது, நிற்காமல் வருகிறதுன்னா மூளைக்கும் காதுக்கும் தொடர்பு உண்டு. அதனால் மூளையில ஏதாகிலும் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டு இருக்கலாம். இது பொதுவாக மருத்துவத்துல சொல்லப்படக்கூடிய செய்திகள். அதை நினைவுபடுத்துவது போல கம்பன் எழுதுறான். இந்த குரங்குகள் கற்களை கொண்டு அரக்கர்களை தாக்கினதுனால அரக்கர்களினது தலையானது உடைந்து சிதைந்து உள்ள இருக்கக்கூடிய நிலத்தொடு கூடிய மூளை இருக்க, அது நாக்கினூடும் செவியினும் நாகம் வாழ் மூக்கினூடும், நாகப்பாம்பை மூக்கில அணிகலன்களாக அணிந்து இருக்கக்கூடிய அந்த அரக்கர்களினது மூக்கின் வழியாகவும் சொரிந்தன மூளையே, அவர்கள் மூளை வெளிப்பட்டன. அங்கிருந்து ஹெட் இன்ஜுரினாக்க இந்த மூக்கின் வழியாகவும் காதின் வழியாகவும் ரத்தம் வெளியே வர்றது சர்வ சகஜம். நமக்கு இந்த கோட்பாடு இப்பதான் தெரியும்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா கம்பனர் அன்றே சொல்லுது, தலையில அடிபட்டு ஏதாகிலும் பழுது ஏற்பட்டால் அந்த தலையிலிருந்து இரத்தமானது மூக்கின் வழியாகவும் காதின் வழியாகவும் கசியத் தொடங்கும். அதனாலதான் ட்ரூமான்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் விபத்து காலத்துல எல்லா விதமான மருத்துவங்களையும் உள்ளடக்கின அந்த குழு முதல்ல இவற்றையே தான் சோதிப்பார். அப்போ காதின் வழியாகவும் மூக்கின் வழியாகவும் குருதி வந்து அது நிற்கவில்லை என்றால் நிச்சயமாக அவர் விரைவில் இறந்து போவார். அதே செய்தியை கம்பன் பேசுறார். எப்படி? வானரங்கள் அரக்கர்களை தாக்க அதனால் உடைந்த மண்டை, அதனுள் இருக்கக்கூடிய மூளை நாக்கின் வழியாக, வாயின் வழியாக, செவியின் வழியாக, மூக்கின் வழியாக சொரிந்தன, கொட்டுகிறது. அப்படி நீ அவர்கள் பிழைப்பார்கள் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவிற்கு வானரங்கள் அசுரர்களை தாக்கினார்கள். அற்கள் ஓடும் நிறத்த
அரக்கர்த்தம் விற்கள் ஓடு சரம் பட வெம்புணி பற்கள் ஓடும் சொரிதர பற்றிய கற்கள் ஓடும் உருண்ட கவிகளே. அழகான இடம். அற்கள் ஓடும் நிறத்த அரக்கர்தம். இருளும் பயந்து ஓடுமா அரக்கர்களினது நிறத்தை பார்த்து. இருளும் அஞ்சி ஓடவல்ல கருமை நிறம் உடைய அரக்கர். அற்கள் ஓடும் நிறத்த, அற்கள்லாம் இருட்டு, இருட்டு பயந்துண்டு ஓடுமா அரக்கர்களை பார்த்துட்டியே. தான் கருப்புன்னு நினைத்திருந்தால் இருட்டை காட்டிலும் பன்மடங்கு கருப்பினை கொண்டவர்கள் அரக்கர்கள். இந்த மாதிரியான அரக்கர்களை பார்த்த அளவுல இருட்டும் அஞ்சி ஓடுகிறதா. அப்படிப்பட்ட நிறத்தை பெற்றுள்ள அரக்கர் தம் விற்கள் ஓடு சரம் பட, அவர்கள் கையில் இருக்கக்கூடிய விற்களில் இருந்து ஓடு சரம் பட விரைந்து வருகின்ற அம்புகள் பட்டதினால், இப்ப வானரங்களினால அசுரர்கள் எவ்வாறு சிக்கலுக்கு உட்பட்டார்கள் என்பதை போல இப்போ இந்த அசுரர்கள் தாக்குவதினால் வானரங்கள் என்ன ஆயினன்னு சொல்லணும் இல்லையா. அதுக்குதான் இந்த பாட்டு. விற்கள் ஓடு சரம் பட அரக்கர்களினால் எய்யப்பட்ட அம்புகள் எல்லாம் பறந்து வெம்புணீர் பற்களோடும் சொரிதர, பற்களோடும் வெளியே விழ, கொதிக்கின்ற புண்களில் இருந்து சொட்டும் உதரம் பற்களோடு வெளியே சிந்துவது போல என்ன ஆயிற்றா, பற்றிய கற்களோடும் உருண்ட, அரக்கர்கள் மேல வீச கொண்டு வந்த கரங்களில் கற்களை பிடித்தவாறு கவிகள் உருண்ட, குரங்குகள் உருண்டு விழுந்தன. என்ன அழகு. இந்த பாட்டோட கருத்தை ஏற்கனவே இல்லை, இப்ப இந்த ராமாயண பாட்டு இல்ல, இந்த காட்சிக்கு இணையான ஒரு காட்சி முத்தொள்ளாயிரத்துல போல இந்த பாட்டுக்கு என்ன அழகுன்னு சொல்லிடும். இந்த குரங்குகள் எல்லாம் கற்களை கொண்டு அசுரர்களாகிய இந்த ராவணாதியர்களை தாக்க, கல்ல வீச, கையில தூக்க, அந்த இடைப்பட்ட நேரத்துல அரக்கர்களினால் எய்யப்பட்ட அம்பானது இந்த வானரர்கள் மீதில் பட, அவ்வாறு பட்ட அம்புகள் இந்த வானர உடல்ல இருந்து ரத்தத்தை சிந்த, இந்த அம்பிலிருந்து தப்பிக்க முடியாமல் போனதினால் இந்த கையில் பிடித்த கற்களை கொண்டு நிலை தவறி கற்களோடு இந்த குரங்குகளும் சேர்ந்து உருள தலைப்பட்டன. இந்த காட்சி கம்பனுக்கு எங்கிருந்து வந்திருக்கணும்னா முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்துல 4 வரி பாடல் தான். ஆசிரியர் பெயர் தெரியாது, எந்த மன்னன் மீது பாடப்பட்டது தெரியாது. அது ஒரு அழகானது ஒரு இலக்கியம். அதாவது செம்மொழி இலக்கியத்தில் அது கடைசியாக பேசப்படக்கூடியது ஒரு இலக்கியம் இருக்கட்டும். அந்த இடத்துல அந்த இலக்கியத்துல ஒரு பாட்டு, ஒரு மன்னன் பகை மன்னன் மீது ஈட்டி எறிகிறான். அந்த ஈட்டியை மார்பிலே தாங்கி அப்படியே இறந்து நிற்கிறான். இந்த காட்சியை பார்த்த உடனே ஈட்டி எய்தவன் என்ன நினைத்தானா, நான் என்னதான் வெற்றியை பெற்றாலும் இந்த இடத்தில் தோற்றதற்கு சமமாய் நிற்கிறேன். பாட்டு எப்படிதான் ஆரம்பிக்கிறது, தோற்றான் போல் நின்றான் அப்படின்னு தான் பாட்டு. ஏன் தான் தோற்று விட்டதாக நிற்கிறான்னா, எந்த எதிரியின் மீது ஈட்டியை எய்தானோ அவன் இவனை பார்த்து சுட்டிய கையும் மடித்த வாயும் கையில வேலோடு இவனை குறிபார்த்து எய்யக்கூடிய திறனோடு நிற்கிறான். கொஞ்சம் தவறினா அவனது வேல் இவன் மார்பில் பட்டிருக்கும். இதை பார்த்த இந்த மன்னன் ரொம்ப பெருமை கொள்ளுகிறான். என்ன, கண நேரம் நான் தவறினால் அவனது வேல் என்னை பிளந்திருக்கும். என்ன ஒரு வீரம் பாருங்கள், நான் எதிர்க்கிறேன் என்று தெரிந்தும் என்னுடைய எதிர்ப்பினை சற்றும் பொருட்படுத்தாமல் என்னை கொல்லுவதற்காக ஈட்டியை எறிதற்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான்.
ஆகவே இப்படிப்பட்ட வீரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டை நான் வெற்றி பெற்றாலும் அது தோல்விக்கு சமமானதேன்னு வருத்தப்பட்ட. ஏனென்றால் எதிரியினது வீரத்தை மதிப்பு செய்யணும், அது அடிப்படை. எங்கெல்லாம் எதிரிகளினது வீரமானது முறையாக மதிக்கப்படுகிறதோ அந்த நாடானது எந்த காலத்திலும் யார் மீது போர் தொடுத்தாலும் வெற்றியை பெறும். என்ன காரணம்னாக்க எதிரி என்கின்றது சூழல் கருதியும் கொண்ட கருத்தினுடைய பிழைப்பட உணர்தலினாலும் வந்ததுதான். அந்த காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இரு நாடுகளிடையே அல்லது இரு வீடுகளிடையே அல்லது ஒரு வீட்டுல இருவரிடையே வரக்கூடிய சண்டைகளுக்கெல்லாம் காரணம். அதனால இதை புரிந்து கொண்டு கம்பன் என்ன செய்கிறான், இந்த குறிப்பா அங்க தரான். எப்படின்னாக்க அந்த அரக்கர்களால் விடப்பட்ட அம்பானது இந்த வானரங்களை எல்லாம் மடிய செய்ய எப்படியா வெம்புநீர் பற்களோடும் சொரிதர இந்த அம்பு எய்ததினால இந்த குரங்குகள் விழ அவைகளினுடைய பற்களில் இருந்து இரத்தமானது சிந்த பற்றிய கற்களோடும் தாங்கள் மரணத்தை அணுகவில்லை என்றால் தாங்கள் பிடித்த கற்களானது அரக்கர் மேல எய்யப்பட்டிருக்கும் அல்லது வீசப்பட்டிருக்கும். அதற்காக தூக்கின அந்த கற்களோடும் அந்த நேரத்தில் இவர்கள் மார்பில அரக்கர்களினுடைய அம்புகள் பட்டதாலும் இவர்கள் நிலை தடிமாறி கையில கொண்டு வந்திருந்த கற்களோடு கற்களாக இவர்களும் உருள தலைப்பட்டார்கள். ஆகவே கற்களோடும் உருண்ட கவிகளே, கவிகள்னா குரங்குகள். நின்று மேரு நெடுமதில் நெற்றியின் வென்றி வானர வீரர் விசைத்த கல் சென்று தீயவர் ஆர் உயிர் சிந்தின குன்றில் வீழும் உருமின் குழுவினே. அழகான கற்பனை. அதாவது போர்க்களத்தை கூட சுவாரஸ்யமாக ஆக்கி காட்ட முடியும்னு ரெண்டு பேர். ஒன்று கம்பன், மற்றொருவன் யாருன்னு கேட்டா ரொம்ப அழகானது. அந்த போரை வர்ணிக்கிறதுக்கே ஒரு தனி சிறப்பு வேணும். கலிங்கத்து பரணி எழுதின ஜெயங்கொண்ட. ரெண்டு பேரும் அந்த போர்க்களத்தை வர்ணிப்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுவார்கள். அதுவும் பரணியில போர் பாடியதுன்னு ஒரு பகுதி உண்டு, களம் பாடியதுன்னு ஒரு பகுதி உண்டு. போர் நடக்கின்ற பொழுது அங்கு என்னென்னலாம் நிகழ்ந்ததுன்னு காண்பித்தார். போர் நடந்து முடிந்ததன் பின் சோழர்கள் வென்றார்கள். அவர்கள் வென்றதன் பிறகு அந்த போர்க்களம் எவ்வாறு எல்லாம் துன்பச் சாயையை பெற்று இருக்கிறதுன்னு விவரிப்பார். ரெண்டு பேரும் ஒரே கம்பனும் புகழேந்தியும். அதனால ஒருவருக்கு ஒருவர் இருவரினது கவி ஆற்றல் தெரிந்திருக்கும். அதனால இங்க கம்பன் எழுதுறான், எப்படியா நின்று மேரு நெடுமதில் நெற்றியின் வென்றி வானர வீரர் விசைத்த கல். மேரு நெடுமதில் நெற்றியின் மேருமலை போன்று உயர்ந்த மதிலின் உச்சியில் நின்று கொண்டு வென்றி வானர வீரர் வெற்றியை தங்கள் பக்கம் கொண்டிருக்கக்கூடிய வானர வீரர்கள் விசைத்த கல் வேகத்துடன் எரிந்த கல்லானது குன்றின் விழும் உருமின் குழுவின் மலை மேல் விழுகின்ற இடியின் கூட்டங்கள் போல். ஒவ்வொரு குரங்கும் ஒரு கல் எடுத்து வீசுகிறது. எப்படி இருக்குன்னா மலை மேல தொடர்ந்து இடியானது விழுவது போல போய் தீயவர் ஆறுயிர் சிந்தின கொடியவர்களாகிய அரக்கர்களினது உயிரை இந்த கற்கள் வாங்கி கொண்டே சென்றன. எவ்வளவு அழகான கற்பனை. இந்த போர் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த நிலைக்கு கம்பன் சொல்றான், எதிர்த்த வானரம் மா கையோடு இற்றன மதில் புறம் கண்டு மண்ணில் மறைந்தன கதிர் கொடும் கண் அரக்கர் கரங்களால்
விதிர்த்து எரிந்த விலங்கு இலை வேலினு. எப்படியா? எதிர்த்த வானரம் மா கையோடு இற்றன. இந்த வானரங்கள் எல்லாம் அரக்கர்களை எதிர்த்து போர் செய்ய முன்வந்ததினால், அந்த அரக்கர்கள் திருப்பி தாக்கியதினால் மாக்கையோடு இற்றன, பெரிய கரங்கள் எல்லாம் அறுபட்டு மடிந்து போயின. அடுத்தது, மதில் புறம் கண்டு மண்ணில் மறைந்தன. மதிலுக்கு வெளிப்புறத்தில் மண்ணிலே விழுந்து மறைந்தன இந்த வானரங்கள். எதனால? கதிர் கொடும் கண் அரக்கர் கரங்களால் வெகுளியில் நெருப்பை போல் பிரகாசிக்க கூடிய கண்களை கொண்ட அரக்கர்களினுடைய கைகளால் விதிர்த்து எரிந்த விலங்கு இலை வேலின் அசைத்து வீசிய ஒளிருகின்ற இலை வடிவான வேல்களை எதிர்த்த வானரம், எதிர்த்து வானரங்கள் போரிட, அதனால இந்த வானரங்கள் பல இறந்து போயின. பல வானரங்கள் இறந்த உடலை மதில் புறத்துல கண்டு மண்ணில் மறைந்து போயினமா. மதிலுக்கு வெளிப்புறத்துல மண்ணிலே விழுந்து மறைந்தன. ஆகவே வானரங்கள் சில நாள் இந்த போரை செய்யலாம்ன்ற ஆசையோட வந்தது உண்மைதான். ஆனால் இந்த வானரங்களை எதிர்க்க அரக்கர்கள் கையாண்டு இருக்கக்கூடிய போர் தந்திரமோ, அரக்கர்களால் கையாளப்பட்ட ஆயுதங்களினது செயலாற்றலோ இந்த வானரங்களுக்கு புதியது தெரியாது. அதனால இந்த வானரங்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாலும் இந்த அரக்கர்கள் தாங்கள் செய்திருக்கக்கூடிய பல வகையான போர்க்களம் சார்ந்த பொறிகளை கொண்டு இந்த அரக்கர்கள் கூட்டத்தை மெல்ல அழிக்க தலைப்பட்டது. அவ்வாறு இருந்த சூழல்ல எப்படி போர் நடந்ததா? மேலும் கடித்த குத்தின கையின் கழுத்து அற பிடித்த வள் உகிரால் பிளவு ஆக்கின இடித்த எற்றின என் இல் அரக்கரை முடித்த வானரம் வெஞ்சினம் முற்றின. எப்படி? இந்த வானரமாகிய குரங்குகள் வெம்சினம் முற்றின, கொடுங்கோபம் மிக்கனவாய் கடித்த, தங்களினது கூர்மையான பற்களை கொண்டு அரக்கர்களை கடித்தன. கையில் குத்தின, கைகளால் மல்யுத்தங்கள் செய்து இந்த அரக்கர்களை தாக்கினார்கள். பற்களால் அரக்கர்களை கடித்தார்கள். கையில் குத்தின, கைகளால் ஓங்கி ஓங்கி அந்த அசுர வீரர்களை தாக்கினார்கள். கழுத்து அறப்பிடித்த, அரக்கர்கள் கழுத்துகள் துண்டாம்படி இறங்கின. வள் உதிர பிளவு ஆக்கின, கூரிய நகங்கள், உகிர்னா நகம், தன் கையில் உள்ள கூரிய நகங்களை கொண்டு எதிரிகளை எல்லாம் கிழித்து போட்டன. இடித்த முட்டிகளால் தாக்கின, எற்றின, கால்களால் உதைத்தன. எண்ணில் அரக்கர் முடிக்க, எண்ணற்ற அரக்கர்களை இவ்வாறு அழிந்து ஒழிக்க நேரடியான போர்க்களத்திலும் ஈடுபட்டார்கள். அதனோடு இந்த நேரடியான போர்க்களம் இல்லாமல் இந்த அரக்கர்கள் மேற்கொள்ளக்கூடிய போர்க்களத்துல இந்த வானரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நோன்பு இருப்பதற்கு அல்லது நோன்பு உண்டான காலம் வரைக்கும் தொழிலை இடைவிடாது செய்வது போல் இவர்கள் இடைவிடாது அரக்கர்களை கொன்ற வண்ணம் செயல்பட்டார்கள். அப்படி செயல்பட்டதுனால எப்படி கடித்த வானரங்கள் கோபம் கொண்டு என்ன பண்ணினதா? பற்களால் அரக்கர்களை கடித்தன. கடித்த குத்தின, கைகளை கொண்டு அரக்கர்களை மல்யுத்தத்திலே சேர்ந்து பொருதன. கையின் கழுத்து அறப்பிடித்த, அரக்கர்களினுடைய கழுத்துகள் துண்டாகும்படி கைகள் அப்படி வளைத்து இறுக்கி கொண்டன. கழுத்தை அப்படியே கைகளில் வளைத்து அழுத்தி அழுத்தி அரக்கர்களை கொன்று அந்த அழுத்தல்ல அரக்கர்கள் கழுத்தே துண்டாகி போயிற்றான். கழுத்திலிருந்து தலை வேற உடல் வேற பிரிக்கப்பட்டதான். ஆகவே அறப்பிடித்த
வள் உகிரால் பிளவு ஆக்கின தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கரிய பருத்த நகத்தினால எல்லாரையும் கிழித்தன. ஆகவே வள் உகிரால் பிளவு ஆக்கின இடித்த எற்றின எண்ணில் அறக்கரை முடித்த. இடித்தன்னா கை முஷ்டிகளால் தாக்கின, நேரடியா முட்டிகளால் தாக்குதல். எற்றின கால்களால் உதைத்தன எண்ணில் அறக்கரை முடிக்க. எண்ணற்ற அரக்கர்களை இவ்வாறு எல்லாம் வானரங்கள் போர் செய்து அழிக்க தலைப்பட்டன. எரிந்தும் எய்தும் எழுமுளை தண்டு கொண்டு அரைந்தும் வெவ்வாயில் ஆகத்து அழுத்தியும் நிறைந்த வெண்கண் அரக்கர் நெருக்கலால் குறைந்த வானர வீரர் குழுக்களே. என்ன அழகு பாருங்க. இது நடக்கக்கூடிய யுத்தமானது ஒரு தர்மத்தின் காரணமாக. அவ்வாறு நடக்கக்கூடிய போர்ல அரக்கர்கள் கை ஓங்கி அவர்கள் பெருமளவிலே இந்த வானரர்களை தாக்க, வானரர்களினது எண்ணிக்கை குறைந்ததுன்னு கம்பனே எழுது. நேர்மை வேண்டும், அதுதான் அழகு. நம்முடைய இன்றைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீர்கள்னா வேடிக்கையா இருக்கும். மிகப்பெரிய கூட்டத்தோடு கதையின் எதிர் நாயகன் வில்லன் செயல்படுவான். எல்லோரிடமும் நவீன ஆயுதங்கள் இருக்கும், கூட்டமாக இருக்கும். அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய கதாநாயகன் தனி ஒருவனாக போய் எல்லோரையும் அழித்து அந்த அரக்கர்களினுடைய தலைவனை சிறைப்பிடித்து வருவது போல இன்றைக்கு காட்சி அந்த எதிர்நிலையில இருக்கு. ஏனென்றால் பார்க்கலாம் எல்லா திரைப்படங்களும் அந்த ஹீரோவினுடைய எந்த ஆற்றலும் குறையக்கூடாது, அவர் எல்லாம் செய்வார். மானுட முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் செய்து அவர் மட்டுமே தனி மனிதனாக போய் வெற்றி கொள்வார். நடக்குமா எங்கேயாவது? கம்பன் அதை சொல்லி காட்டுறான். இல்ல, இந்த போர்ல வானரங்கள் பெருமளவிலே அழிக்கப்பட்டன, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எப்படியா? எரிந்தும் எரிந்தும் அப்படின்னாக்க பலவாகிய படைக்கருவிகளை இந்த வானரர்கள் மீது அரக்கர்கள் எரிந்தும் எய்தும். எய்துனாக்க இலக்கு நோக்கி அனுப்பப்படக்கூடிய அம்புக்கு பேரு எய்தல்னு பேரு. எரிதல்னா எல்லா ஆயுதங்களையும் எதிரிகளின் மீது பரவலாக வீசு. இந்த எரிதலுக்கும் எய்தலுக்கும் என்ன வேறுபாடுனா, எய்தல் அப்படின்னா டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அழிக்கணும், அங்கதான் எய்ய முடியும். எரிதல்னா கைக்கு கிடைச்சதை தூக்கி எறியறது எதிரிகளின் மீது. ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் இது நடக்குது. பெரிய அளவில் அது ஒரு வழக்காக தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னமும் அந்த வழக்கு முடிவுக்கு வரல. எல்லா அன்பர்களுக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெர்லைட்னு ஒரு ஆலைய மூட வேண்டும்னு மக்கள் முன்வர, அது அரசு அதை மூடுவதா வேண்டாமா என்ற நிலைக்கு தடுமாற, அந்த மக்களுக்கும் அங்க அரசுக்கும் இடையே பெரிய போராட்டம் தொடங்கி அதனை மூட வேண்டும்னு மக்கள் எல்லாம் முன்வர, அந்த போராட்டத்துல பொதுவாக சுடுதலும் நடந்தது. அவ்வாறு சுடுதலினால பெருமளவு காயம் ஏற்படும். பெரிய வழக்காக பேசப்பட்டது எது தெரியுமா? அங்க போலீசினுடைய வாகனங்கள்ல மேல அமர்ந்து கொண்டு காவலர்கள் குறிப்பார்த்து இலக்கு நோக்கி சென்று தாக்கக்கூடிய துப்பாக்கியை கொண்டு பலரை கொன்றார்கள் என்பது ஸ்னைப்பர்னு பேர். பொதுமக்கள்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கும்? கையில கிடைக்கக்கூடிய கல்லு மண்ணு தான். ஆனா காவல்துறை கிட்ட எல்லா விதமான ஆயுதமும்.
அது போலதான் இங்க குரங்குகள் தங்கள் பற்களினால கூரிய நெகங்களினால தங்கள் முஷ்டி பலத்தால அரக்கர்களை தாக்கினார்கள் என்றாலும் அரக்கர்கள் இருந்த இடத்திலிருந்து அம்பு எய்யும். ஆகவே எரிந்தும் எய்தும் எழு முளை தண்டு கொண்டு அரைந்தும். எழு முளை தண்டுன்னா மூங்கில் கோள்களை கொண்டு, முளைத்தண்டு தண்டுக்கு தண்டு கணுவுக்கு கணு முளைவிடக்கூடிய தாவரம் எதுன்னா மூங்கில். அந்த மூங்கிலை கொண்டு அரைந்தும் வெவ் ஆகத்து அழுத்தியும் கடுமையான வேல்களை உடலில் புதையுமாறு அழுத்தியும் வேல் கொண்டு எய்து நெருக்கலால் நெருக்கியதினால் வானர வீரர் குழுக்கள் குறைந்து குரங்கு வீரர்கள் கூட்டம் கூட்டமாக அளவில் குறைந்தார்கள் என்றால் கூட்டம் கூட்டமாக அவர்களை அரக்கர்களது சேனை அழித்தது. இதை எழுதுறதுக்கு ஒரு கவிஞனுக்கு நேர்மை இருக்கும். எல்லா போர்க்களத்திலும் கதாநாயகனை சார்ந்தவனே வெற்றி கொள்ளுவான்னு எழுதுறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. நோக்கம் அரக்கர்களை அழிப்பதற்கே என்று இந்த அவதாரம் நடந்ததுதான். அப்ப இந்த ஒரு பெரிய வாய்ப்புல எந்த ஒரு வானரமும் எந்த ஒரு அரக்கனையும் கொன்றிருக்கும் அல்லது அரக்கர்கள் வானரர்களுக்கு அஞ்சு ஒதுங்கினார்கள் எழுதி இருக்கலாம். அப்படி எழுதல கம்பன். இந்த வானரங்கள் என்னவெல்லாம் செய்தனவோ அவைகளையெல்லாம் நேராக பார்த்த இராணுவத்தில பயிற்சி பெற்ற வீரர் முறையாக இந்த அரக்கர்களினது சேனை இந்த வானர படைய நிர்மூலப்படுத்தின குழு குழுவாக வந்து மேல் விழுந்த இந்த வானரங்களை அரக்கர்கள் படை அழித்தது. ஆகவே அளவில் குறைந்து போனார்கள் வானரர்கள். செப்பின் செம்புனல் தோய்ந்த செம்பொன் மதில் துப்பின் செய்தது போன்றது சூழ்வரை குப்புற்று ஈர்ப்பிண குன்று சுமந்து கொண்டு உப்பின் சென்றது உதிரத்து ஒழுக்கமே. ஒண்ணுல்ல, பெருக்கெடுத்த இரத்தம் எல்லா வீரர்கள் உடலில் இருந்தும் விலங்குகளினது உடலில் இருந்தும் பெருக்கெடுத்த இரத்தம் ஓடையாக ஓடத் தொடங்குகிறதா. எப்படி? செப்பில் செம்புனல் தோய்ந்த செம்பொன் மதில், செம்பை உருக்கி ஒழுகினது போல ரத்தம் தோய்ந்த செம்பொன்னால் ஆன இலங்கையினது மதில். இலங்கை மதிலானது மிகுந்த பாதுகாப்போடு கட்டப்பட்டதுதான். ஆனா இவ்வளவு பெரிய யுத்தத்தை அவர்கள் எதிர்பார்க்கல. அந்த யுத்தத்துல அழிந்தது பெருவாரியான அழிவு வானரங்களுக்கு என்றாலும் இந்த அசுரர்கள் மாட்டு ஏற்பட்ட அந்த மதிலா, அந்த பொன் மதிலானது சூழ்வரை சுற்றி நின்ற ஓர் மலை துப்பில் செய்தது போன்றது, செம்பவழத்தால் ஆக்கியது போல தோற்றம் அளித்தது உதிரத்து ஒழுக்கம், இரத்த பெருக்கினால் ஏற்பட்ட மாற்றம். அது வானரர்களோ அரக்கர்களோ அந்த மதில் மேலிருந்து மதில்ல ரத்தம் சிந்துகிறது. இத பார்த்துட்டு குப்புற்று பிணக்குன்று ஈர், தலைகீழாக விழுந்த பிணமலைகள் இழுத்து சுமந்து கொண்டு தாங்கி கொண்டு உப்பில் சென்றது, உப்பு கடலை நோக்கி பாய்ந்து சென்றது. எது? இரத்த வெள்ளம். இந்த இரத்த வெள்ளத்துல இந்த இரத்தமானது பெரியதோர் அளவிலே பெருக்கெடுத்து கடலை நோக்கி ஓடுகிறது. அந்த வெள்ளத்துல இந்த மாதிரியான அரக்கர்களினது வீரர்களும் இறந்தவர்களும் அதே போல வானரர்களிலே இறந்தவர்களும் இந்த இரத்த வெள்ளத்தினால் இரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதினால் அந்த இரத்த வெள்ளம் கடல்ல போய் கலப்பது போல ஓட அந்த இரத்தத்தின் மேற்பரப்புல இந்த இறந்தவர்கள் உடலும் மிதந்து சென்றதாம்.
உப்பில் சென்றது உப்பு கடலை நோக்கி பாய்ந்து சென்றது போல் இருந்தது. வந்து இறைத்த மன்னிக்கணும், வந்து இறைத்த பறவை மயங்கின அந்தரத்தில் நெருங்கலின் அங்கு ஒரு பந்தர் பெற்றது போன்றது பற்றுதல் இந்திரர்க்கும் அரிய இலங்கையே. இந்திரர்க்கும் அரிய இலங்கை தேவர்கள் தலைவனாகிய இந்திரனாலும் கைப்பற்றி கொள்ளுவதற்கு அரியதான இலங்கை மாநகரம். வந்து இறைத்த மயங்கின பறவை, அங்கு பிணம் தின்ன வந்த கூச்சலிட்ட பறவைகளினது பல வகையான கூட்டம். இந்த அர்த்த குறிப்பா ஒண்ணு சொல்லலாம். நம்முடைய மனித நாகரீகத்துல சடங்கியல் நோக்குல ஒவ்வொரு இனத்துல இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போனார்கள்னா அவர்களை எரிப்பது என்பது ஒரு மரபுசார் செயல். மற்றொரு மரபுசார் செயலாக நிலத்தகத்து புதைப்பதுன்னு வைத்திருக்கிறார் இல்லையா? இப்ப என்ன கேள்வி, இந்த ரெண்டு விதமான செயல்களினால இன்றைக்கு வரைக்கும் நாட்டுல பெரும் சிக்கல் தான். நிலத்துல புதைப்பதினாலே நாளுக்கு நாள் இந்த புதைக்கப்படுவதற்கு உண்டான இடத்தின் தேவை மிகுதி ஆக ஆக எல்லா மதங்களும் தடுமாறுகின்றன. ஒன்று, இப்ப எரிக்கிறது நன்மைதானேன்னு கேட்டா நன்மைதான். ஆனால் எரிக்கப்படுவதற்கு உண்டானதாகிய தேகம் முறையாக எரிந்து சாம்பலாக நீங்கள் அதை பெறுகின்ற வரைக்கும் செலவழிக்கப்படக்கூடிய 3 நிலைகள்ல எரியூட்டப்படுகிறது. ஒன்று, மின்சாரத்தினால் தகனமூட்டப்படலாம். இல்ல சென்னையில பல இடங்கள்ல நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய எரிவாயு இருக்கிறது அல்லவா, அதன் மூலமாக நெருப்பினை உண்டாக்கி அதன் மூலமாக தகனத்தை செய்கிறார்கள். மூன்றாவது, மரபு அடிப்படையில விறகுகளை அடுக்கி அதன் மீது இறந்த உடலை கிடத்தி தீ வைப்பது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு அழகான இறுதி சடங்க ஒரு மதம் செய்கிறது. யாருன்னா பாரசீகர்கள்னு பேர். நீங்க உங்களிடம் இருக்கக்கூடிய கணிப்பொறியில போயிட்டு இந்த பார்சி பரியல்னு ஒரு சொல்ல போட்டு தேடி பாருங்கள், ஆச்சரியமா இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா இந்த பாட்டு வரிக்குதான். பறவைகள் மயங்கின அந்தரத்தில் நெருங்கலில். இந்த பாரசீகர்கள் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் குலத்துல யாரேனும் இறந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உடலுக்கு செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் செய்ததன் பின் அந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வெளியிலே மிக உயரியதோர் பரண் ஒன்று கட்டப்பட்டிருக்கும். அந்த பரன்ல இந்த இறந்த உடலை சென்று கிடத்தி விட்டு கீழே வந்து விடுவார். அவ்வளவுதான். அந்த உடலை பல பறவைகள் வந்து உண்ணுதற்கு காத்திருக்கும். ஒரு பறவையிடம் கூட போட்டி பூசல் இருக்காது. ஏனென்றால் தெரியும் இன்னென்ன பறவைகள் மானுட உடல்ல இந்தந்த பகுதியை தான் உண்ண முடியும்னு தெரியும். ஆகவே அந்தந்த பறவை அந்த பகுதியை உண்டதன் பின் அவை கிளம்பிவிடும். அடுத்து அந்த சென்ற பறவைகளை காட்டிலும் சற்று வலுவான பறவை. அதன் பிறகு இவைகள் தங்களுக்கு உண்டானதை ஏற்று திரும்பி விட்டன என்றால் அதை விட கொஞ்சம் வலுவானது. இந்த பறவைகளுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பறவை வல்சர்னு சொல்லக்கூடிய இந்த கழுகு காத்து கொண்டு இருக்கும். ஏன் என்றால் ஏனைய பிற பறவைகள் எல்லாம் மனித உடம்புல இருக்கக்கூடிய தசை, நிணம், நரம்பு இவைகளை மட்டுமே உண்டு விட்டு சொல்லும்.
தலைய ஏற எந்த பறவையாலும் அணுகக்கூட முடியாது. மற்றைய உடல் உறுப்புகளை எல்லாம் மற்ற பறவைகள் எல்லாம் உண்டு சென்றதன் பின் எஞ்சி உள்ள தலைய இந்த வல்ச்சர் என்று சொல்லக்கூடிய கழுகு, நம்ம ஊர்ல அதற்கு ஒரு அடைமொழியே கொடுத்துதான் சொல்லுவோம், பிணம் தின்னி கழுகுகள்னு. அந்த கழுகு மிக நேர்த்தியாக அழகாக மண்டை ஓட்ட உடைச்சிரும். யோசித்து பாருங்கள், நம்ம உடம்பிலேயே ரொம்ப உறுதியான முறையில சேர்க்கப்பட்ட எலும்புகளினால் அமைக்க பெற்ற ஓர் உறுப்பு உண்டுன்னா மண்டை ஓடுதான். அதை இந்த வல்ச்சர் தன் அழகினால் கொத்தி உடைக்கும். உடைத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த மூளையை விரும்பி உண்டு விட்டு சென்று விடும். ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த இயற்கையிலேயே பறவைகளுக்கு இந்த உடலை கொடுப்பதினால அந்தந்த பறவைகள் தங்களுக்கு உரிய உணவாக உடலின் உள்ள பல கூறுகளை அவைகள் உண்டு கடைசியில எஞ்சிய அந்த தலைப்பகுதியையும் இந்த கழுகு உண்டதன் பின் அங்கு ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இருக்காது. அப்ப நீங்கள் எரிக்க வேண்டாம், புதைக்க வேண்டாம், இறந்ததன் பின்னும் கூட பல உயிரினங்களுக்கு நீங்கள் உணவாக போகிறீர்கள் என்ற நிலையில அந்த பாரசீகர்களினுடைய வரியல் இருக்கும். அதே போல இந்த பறவைகள் மயங்கின அதே மயக்கம் போர்க்களத்துல இறந்து கிடந்த வீரர்களினது பிணத்தை உண்ணுதற்கு பறவைகள் வருகின்றன. வந்து இறைத்த பறவை மயங்கின. இந்திரனாலும் கைப்பற்ற இயலாத இலங்கை மாநகரானது வந்து இறைத்த மயங்கின பறவை. அங்கு பிணம் தின்ன வந்த பறவைகள் கூச்சலிட்ட அந்த பல வகையான பறவைகளினது கூட்டம் அந்தரத்தின் நெருங்கலின் ஆகாசத்தில் இடைவெளி இல்லாமல் நெருங்கி பறந்து வருவதினாலே அங்கு ஒரு பந்தல் பெற்றது போன்றது. அந்த நகரத்துல ஒரு பந்தல் அமைக்கப்பட்டது போல நெருக்கமாக வந்த பறவைகள் ஒன்றோடு ஒன்று முடைந்து வந்ததினால அந்த ஊருக்கே பறவையினது சிறகுல பந்தல் இட்டது போல காட்சி அளித்தது. இந்த காட்சிய நீங்க உண்மையிலேயே பந்தலிட்டது போல பறவைகளினுடைய நெருக்கம் இருக்குமான்னு நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சென்னையில ஒரு இடம் இருக்கு, காலையில போய் பார்க்கணும். சென்னையில அடையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய கடற்கரை இருக்கு இல்லையா, அந்த கடற்கரையில போனீர்கள் என்றால் சில தொண்டு நிறுவனங்கள் அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய புறாக்களுக்கு தினமும் உணவளிக்க வருகிறார். 2-3 மூட்டைகள்ல தானியம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த தானியங்களை தூவிட்டு வெளியே வருவார்கள். மூட்டை கணக்கில் தூவப்பட்டு எங்கிருந்தோ புறாக்களினது கூட்டம் ஒரு அடர்ந்த போர்வை இறங்குவது போல பூமியில இறங்கும். ஒரு 3-5 நிமிடம் இடப்பட்ட உணவு எல்லாம் அவைகள் கொத்தியதன் பிறகு அதே வந்த வேகத்தில் எவ்வாறு ஒரு விரித்த போர்வை நிலத்தில் இறங்குவது போல் இறங்கினவோ அதே போர்வை மீண்டும் நிலத்திலிருந்து எழுந்து செல்லுவது போல அப்படியே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அடர்ந்து ஒரு போர்வை மேலே பறப்பது போல இடைவெளியே இல்லாத அளவுல பறந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல தனித்தனியாக பிரிந்து போகும். இந்த காட்சியை நீங்க தினமும் பார்க்கலாம். அதே போல மிகப்பெரியது ஒரு போர்க்களம், அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் இரு பக்கமும் பலர் மரணித்து இருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறு இறந்த வீரர்களினது உடலை கொத்தி தின்னுதற்காக வரக்கூடிய பறவைகள்
அங்கு ஒரு பந்தர் பெற்றது போன்றது. அந்த இடத்துல பறவைகளினது இறகை கொண்டு பந்தல் ஒன்று வேய்ந்தது போல இருந்ததா. அவ்வளவு கணக்கில்லாத பறவைகள் நெருக்கமாக வந்ததுனால பற்றுதல் இந்திரர்க்கும் அரிய இலங்கை. இந்திரனாலும் வெல்ல முடியாத இலங்கையில பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து இறந்த வீரர்களினது உடலை உண்ணுவதினால் அவ்வாறு வந்த பறவைகள் ஒரு பந்தல் இட்டது போல நெருக்கமாக அந்த இலங்கை மண்ணிலே வந்து இறங்கி இறந்தவர்களினது உடலை உண்ண தலைப்பட்டன. தங்கு வெண்கனல் ஒத்து தயங்கிய பொங்கு வெண்குருதி புனர் செக்கர் முன் கங்குல் அன்ன கவந்தமும் கையெடுத்து அங்கும் இங்கும் நின்று ஆடினவாம் அரோ. இந்த இடத்துல இந்த கவந்தம்ன்ற சொல்லுக்கு என்ன பொருள்னாக்க, பேச்சு வழக்குல ஒரு சொல்ல சொல்றோம் இல்லையா, முண்டம்னு ஒரு சொல்ல. அதனுடைய தொல் இலக்கிய வழக்கு கவந்தம். தலையற்ற உடலை நாம என்ன சொல்றோம், முண்டம்னு சொல்றோம். இந்த தலையற்ற உடலை சங்ககால இலக்கியத்திலிருந்து இடைக்காலம் வரைக்கும் இந்த கவந்தம் சொல்ல கையாண்டு இருக்கிறார்கள். பின்னாடி நாம் அந்த சொல்ல விட்டுட்டோம். அதற்கு பதிலாக தலையற்ற உடலை சொல்லும் போது அதற்கு முண்டம் என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். ஆனா பழைய சொல் கவந்தம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தங்கு வெண்கனல் ஒத்து தயங்கிய, குவிந்து கிடக்கக்கூடிய கொடுமையான தனல் போன்று ஒளிருகின்ற பொங்கு வெண்குருதி புனல், பொங்குகின்ற கொடிய உதிர நீர் ரத்தம் செக்கர் முன் சிவந்து அந்திவானத்தின் முன்னால் கங்குல் அன்ன கவந்தமும் இரவு வந்தார் போன்ற அரக்கர்களினது தலையற்ற உடல்களும் என்ன கையெடுத்து கைகளை உயர்த்தியவாறு அங்கும் இங்கும் நின்று ஆடின. அவைகள் அந்த போர்க்களத்துல ஆட தலைப்பட்டன. எப்படி போர்க்களத்திலிருந்து சிந்தின ரத்தம் பெருக்கெடுத்து ஓட அது சிவந்த வானம் போல காட்சியளிக்க எங்கே அந்தி நேரம் வந்து விட்டதோ என்ற நிலையில இந்த வானரங்களால் தாக்க பெற்ற அரக்கர்கள் தங்கள் தலைகளை இழந்து தலையில்லாத வெறும் உடல் போலே இந்த அந்திம காலத்தில் அந்தி மயங்கு கூடிய நேரத்துல ஆடத் தொடங்கின. வெறும் முண்டம் மட்டும் போர்க்களத்துல. இந்த கற்பனை பண்ணி பார்க்கணும். தலையில்லாத உடல்கள் மட்டும் பல எழுந்து ஆட தலைப்படுகின்றன. எப்படி இருக்கும் அந்த போர்க்களம்? கொள்ளிற குருதி குடை புட்களின் தொல்நிற சிறையில் துளி தூவலால் பல்நிறத்த பதாகை பரப்பு எல்லாம் செல் நிறத்தனவாய் நிறம் தீர்ந்தது. அழகான இடம். கொள்ளிற குருதி, அச்சம் தருகின்ற, கொன்னுன்னா பயம்னா. இது தொல்காப்பியர் காலத்துல இருக்கக்கூடிய உரிச்சொல்ல ஒண்ணு. அச்சம் என்ற உணர்வை தருவதற்கு உண்டான பல சொற்கள்ல ஒரு சொல் பயம் நமக்கு தெரியும். இந்த கொன் என்பது பழைய காலத்து சொல். அந்த கொன்னிற குருதி, அச்சம் தரக்கூடிய செந்நிறம் உள்ள ரத்தம். ரத்தம்னா எத்தனை பேருக்கு பயம் தெரியுமா? இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அஞ்சுவார். அது பெருமளவுல எனக்கு இருக்கிற இடத்துல வந்து அது சொல்றதே கஷ்டம். ஏன்னா என்னுடைய மாப்பிள்ளைக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம் உண்டு. சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தால் மயக்கம், அவர்களால் அதை தாக்கு பிடிக்க முடியாது. அதனாலதான் கொள்ளிற குருதி, அச்சம் தரக்கூடிய செந்நிறம் உள்ள ரத்தம், குடை புட்களின் மூழ்குகின்ற பறவைகளின், அந்த ரத்தத்துல மூழ்குகின்றனவா பறவைகள். தொல் நிற சிறையில் தூளி தூவலால், பழைய இறகுகளில் படிந்த குருதி துவள்கள் சிந்துவதால் பல்நிறத்த பதாகை பரப்பு எனலாம்
பல நிறங்களை கொண்ட பெரும் கொடிகளின் கூட்டம் போல இந்த பறவைகளினது சிறகுகள் இருக்கு. ஒவ்வொரு பறவையும் ஒரு நிறத்துல இருக்கு. அதனது ஒவ்வொரு சிறகுகளும் ஒவ்வொரு விதமான நிறத்தினுடைய வேறுபாட்டுல இருக்கும். இந்த பறவைகளினது இந்த வேறுபட்ட நிறமுடைய சிறகுகளுக்கு மேல இரத்த துளிகள் பல இடத்துல பட்டு இருந்தா அந்த இரத்த துளிகளோடு கலந்து ஒவ்வொரு பறவையும் மேலும் பல புதிதான நிறங்களை பெற்றன போல் இருந்தனவா. அது ஒரு கண்கொள்ளா காட்சி. பல நிறங்களை கொண்ட பெரும் கொடிகளின் கூட்டம் செந்நிறத்தனவாய் நிறம் தீர்ந்த செந்நிறமாக மாறி பழைய நிறம் மாறிவிட்டன. எப்படி எல்லாமே எல்லா பறவைகளும் தங்கள் ரத்தத்துல உள்ள சிவப்பு தன்மை எல்லா பறவைகளினது சிறகுகளிலும் பட்டு எல்லாம் ஒரு தன்மைத்தான பறவைகள் போல காட்சி அளிக்க தலைப்பட்டனவா. போர் இன்னும் உக்கிரமமாக போர் நடக்க வளருகிறது. இன்னும் கடுமையான வேகத்தோட போர் நடக்க தொடங்குகிறது. இந்த வானரங்கள்லாம் மதிலில் இருந்து இறங்கி நிலத்துல போர் செய்ய முன் வருகிறார்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வகுப்புல எல்லாம் பார்த்தது வானரங்கள் எல்லாம் மதிலை முற்றிலுமாக ஆக்கிரமித்து கொண்டன. இப்ப மதில் மேல இருந்த சில ராவண படை வீரர்களும் இந்த குரங்குகளும் செய்த போர். அந்த மதில் மேல் இருந்த பல அரக்கர்களை அழித்ததினால் இந்த வானரங்கள் எல்லாம் மதிலை விட்டு கீழே வந்து இப்போ நல்ல சமமான நிலத்துல அரக்கரோடு போர் செய்ய முன்வருகின்றன. பொழிந்த சோரி புதுப்புனல் பொங்கி மீ வழிந்த மாமதில் கைவிட்டு வானரம் ஒழிந்த மேருவின் உம்பர் விட்டு இம்பரின் இழிந்த மாக்கடல் என இழிந்தது. அங்கேயே ஒரு சின்ன ஓமை. என்ன அழகு! வானரம் குரங்குகள் எல்லாம் ஒழிந்த வலிமை குறைந்தனவாய் பொழிந்த சோரி புதுப்புனல் சொரிந்த உதிரம் எனும் புதிய வெள்ளம் பொங்கி மீ வழிந்து மாமதில் கைவிட்டு மேலே வழிய பெற்ற மதிலினை கைவிட்டு விட்டு மேருவின் உம்பர் விட்டு இம்பரின் இழிந்த மேருமலையில் இருந்து தனக்கு உண்டான இடத்தை விட்டு மற்றொரு பக்கத்தில் இறங்கிய மா கடல் என்ன இழிந்த பெரிய கடல் போன்று கீழே இறங்கின. மேருமலையிலிருந்து கீழே இறங்கக்கூடிய அருவி போல இந்த மதில் என்கின்ற மேருமலையிலிருந்து மேருமலையை போன்று உயர்ந்து காணப்படக்கூடிய மதிலில் இருந்து இந்த வானரங்கள் எல்லாம் அரக்கர்களோடு சமதரையில் போரிடுவதற்கு இறங்கின. பதனமும் மதிலும் படை நாஞ்சிலும் கதன வாயிலும் கட்டும் அட்டாலையும் முதல யாவையும் புக்குற்று முற்றின விதன வெங்கண் ராக்கதர் வெள்ளமே. தரையில இறங்கினோன்னு அரக்கர் படையும் இவர்களை முற்றுகையிடும் அல்லவா, இவர்களை எதிர்கொண்டு தாக்க வரும் அல்லவா. எப்படி வந்தார்களா? அந்த ராக்கதர் படை விதன வெங்கண் ராக்கதர் வெள்ளம். துயரம் புரிய வல்ல, விதனம்னா துயரம், துயரம் புரிய வல்ல கொடிய கண்களை உடைய ராக்கதர் பெரும் கூட்டத் தொகுதிகள் பதனம் மதிலில் உள்ள மேடைகளிலும். இந்த மதில்ல மேடை வச்சு கற்ற பழக்கம் உண்டு. எப்படி வந்தது அப்படின்னாக்க, கோட்டை பாதுகாப்பினுக்கு இந்த பதனம் தேவை. இப்ப நீங்க காட்சி பொருள் மூலமா பார்த்துக்கலாம், யூடியூப் அல்லது திரைப்படம் இவைகளின் மூலமா. சீன தேசத்துல இருக்கக்கூடிய மதில் சுவரை ரொம்ப பெருமையாக பேசுவார். மிக நீண்டதொரு மதில் சுவர். அந்த மதில நீங்க பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அது வெறும் மதில் சுவர் மட்டும் அல்ல. அந்த மதிலினுடைய மேற்புறம் நல்ல அகலமா இருக்கும். பலவாகிய வீரர்கள்
அதுல செல்ல முடியும். எதற்குன்னா பழைய காலத்துல இந்த நவீன தொழில்நுட்பங்களுக்கு உரிய இந்த காலத்துல அழிவினுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய எந்த விதமான வேதியியல் பொருள்களும் அன்னைக்கு கிடையாது. முழுக்க முழுக்க கையில இருக்கிற ஆயுதத்தை நம்பி, வேல் வாழ் இதை நம்பிதான் போரே. அப்போ அந்த மதில் மேல பார்த்தீர்கள் என்றால் பல வீரர்கள் நின்று போரிடுவதற்கு உண்டான அளவுல மதில் கட்டப்பட்டு, இன்றைக்கு அது பயனற்றதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அது கட்டப்பட்ட காலத்துல அது பிரமிப்பான விஷயம். சீனாவினுடைய பாதுகாப்பினுக்கு அது ஒரு பெரிய விஷயம். சீனர்கள் கிட்ட இருந்துதான் வெடிமருந்தே உலகுக்கு போச்சு. ஆனால் தொடக்க காலத்துல சீனர்களும் இது போன்றதாகிய வெடிமருந்தை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க போகின்றோம் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே அந்த முன்னோர்கள் காலத்துல தனிப்பட்ட மனிதனினது வீரம் என்பது அவன் கையாளக்கூடிய ஆயுதங்கள் தான். அந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு இலங்கையை ஊடுருவி விட மன்னிக்கணும், சீன தேசத்தை ஊடுருவி விடக் கூடாது என்பதற்காக நெடிய மதில கட்டியிருப்பார். இன்றைக்கு அது பொருட்டல்ல. இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்துல நீங்கள் இருந்த இடத்துல இருந்த எந்த பகுதியை வேண்டுமானாலும் தாக்கலாம். இன்றைக்கு நாடு விட்டு நாடு பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டிருக்கும். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. தனி மனித வீரம் என்பது அவனினுடைய நெஞ்சு உரமும் அவன் கையாளக்கூடிய ஆயுதமும் அதனை இயக்கக்கூடிய ஆற்றலும் தான், வேற ஒண்ணுமே தெரியாது. அதனால சொன்ன இந்த துயரம் புரிய வல்ல கொடிய கண்களை உடைய ராக்கதர் பெரும் கூட்டம் தொகுதி தொகுதியாக பதன மதிலில் உள்ள மேடைகள், இதுக்கு பேரு ஆங்கிலத்துல என்னன்னா ஃபோர்ட் யார்ட்னு பேரு. இந்த அடிப்படையில தான் நம்ம வீடுகள் எல்லாம் விளையாடுவோம் இல்லையா, செஸ் விளையாட்டு. அதுல கோட்டைன்னு ஒரு காயின் பாருங்க, வட்டமா இருக்கும், மேல பகுதியில வெட்டு பெய்த்திருக்கும். ஏன்னா அந்த பகுதிகளில் இருந்துதான் அம்புகளும் வேலும் மதிலின் மீது முற்றுகையிட்டுள்ள வீரர்கள் மீது பாய்வதற்கு வாய்ப்பா மறைந்து நின்று தாக்குதற்கு ஏதுவா கட்டப்பட்டு, அதுக்கு பேர் பதனம்னு பேர். ஆகவே மதிலில் உள்ள மேடைகளிலும் மதில்களிலும் படை நான்கிலும் அம்புகள் விடுதற்கு உரிய முடுக்குகள் படை நான்குன்னு பேர், ஏவரைன்னு பேரு தமிழ்ல. அம்புகளையும் வேலினையும் எய்தற்கு உண்டான அறை ஏவரை. இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஜார்ஜ் போர்ட்டை போய் பாருங்க, அந்த கோட்டையினுடைய மேல் பகுதியில ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு உட்பட்டு ஒவ்வொரு பிளவு போல வைத்திருப்பார்கள். அதுக்கு பேரு ஏவரைன்னு. அதே போல இப்ப வெறும் விரிவுரையா போனதுனால சொல்ல முடியல, இதே வகுப்பா இருந்தா வரைபடமே போட்டு இருக்கலாம். பழைய காலத்துல எல்லாம் ஒரு கோட்டைக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு சுற்றுகள் இருக்கும். கோட்டைக்குள்ள நீங்கள் நுழைகிறீர்கள், தலைவாயில் ஒரு இடத்துல நுழைந்த உடனே அதற்கு அடுத்த வாயில் நேர்பகுதியில் இருக்காது, ஆயம் பிடித்தது போல நேரா இருக்காது. இடது பக்கமோ வலது பக்கமோ ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றுதான் உள் மதுல கடப்பதற்குண்டான வாயில் இருக்கும். ஏன் அப்படி வைத்தார்கள்னா, இவர்கள் முதல் வாயில தாண்டி படையோடு அடுத்த வாயிலுக்கு போறதற்கு கொஞ்சம் பயணிக்க வேண்டும். இந்த நேரத்துல மதிலின் மீது உள்ள ஏவரையில் இருந்து அம்புகளையும் வேல்களையும் இந்த படைகளின் மீது எய்தல் என்பது எளிது. எய்யக்கூடிய ஏவரை மேல இருக்கு, இவர்கள் கீழே வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப மேலிலிருந்து ஒரு ஆயுதத்தை எரிகின்ற பொழுது கீழ் நோக்கி வருகின்ற பொழுது கடுமையான வேகத்தோட, இது ஒரு காரணம். இரண்டாவது, அந்த ஏவரையில என்ன செய்திருப்பார்கள்னா, கடுகு எண்ணெய் இருக்குல்ல,
அதை நன்கு கொதிக்க வைத்திருப்பார், நன்கு சூட்டோட. யாரேனும் அந்த மதிலின் வழியாக போகிறார்கள் அப்படின்னா அவர்கள் மீது இந்த எண்ணெயை கொதிக்க கொதிக்க ஊற்றுவார். அந்த கடுகு எண்ணெய்க்கு ஒரு எரிச்சல் உண்டாக்கும் திறன் உண்டு. அதோடு கொதிக்கின்ற எண்ணெய் மேல பட்டவுடனே உடலானது தீந்து வலி பொறுக்க முடியாமல் பக்கத்துல இருக்கிற அகழியில குதிப்பான். அகழியில இருக்கக்கூடிய முதலைகள் இந்த எண்ணெயினால் வெந்து வீசப்படக்கூடிய நின வாசனைக்கு உந்தப்பட்டு வேக வேகமா வந்து விழுந்த வீரர்களை எல்லாம் கடித்து விழுங்கத்தான். இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பழைய காலத்துல போர்க்களத்தை கூட எவ்வளவு நுணுக்கமாக ஆய்ந்து மதிலை உருவாக்கி மதிலுக்கு மேல அந்த ஏவரை எய்யும் களம், ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒவ்வொரு விதமான ஏவரை இருக்கும். சில ஏவரைகள் கூண்டு போல இருக்கும், சில ஏவரைகள் வெட்டியது போல வெட்டுப்பட்ட பிளவுபட்ட இடம் போல இருக்கும், சில ஏவரைகள் வட்டமா இருக்கும். இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமே என்னன்னா, எதிரிகளை எந்த விதத்திலும் மதிலை தாண்டி அகப்பகுதிகள்ல வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி. அதனால படை நான்கிலும் அம்புகள் விடுதற்கு உரிய ஏவரை முடுக்குகளிலும் கதன வாயிலும் கலங்குதற்குரிய கோபுர வாயில். யோசிச்சு பாருங்க, நம்ம கோவில் கோபுரத்தெல்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த 5 அடுக்கு 7 அடுக்கு 9 அடுக்குன்னு வாயில் வாயிலா வச்சு கட்டியிருப்பாங்க. நம்ம அதுல எல்லாம் விளக்குகள் வைத்துதான் பார்த்திருப்போம். ஒரு காலத்துல அந்த இடத்திலிருந்தும் வீரர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு முற்றுகையிடக்கூடியவர்களை தாக்குதற்கு உரிய இடமாக அது பாதுகாப்பாக அமைக்கப்பட்டது. நான் வெளிநாட்டிலிருந்து வந்த பெரும்பாலான பகைவர்கள் என்ன நோக்கத்துல வந்தார்கள்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் உள்ள பொருள்களாகிய அணிகலன்கள், விலை உயர்ந்த ரத்தின கற்கள், இவைகளை அபகரித்து செல்ல வேண்டும்னு தான் வந்தார்கள் அவர்களது நோக்கம். அப்போ அவர்கள் எல்லாம் ஆளுமையோடு வந்து நம்மை ஆள வந்ததெல்லாம் பின்னாடி. தொடக்க காலத்துல நம்ம நாட்டுல கொள்ளை அடிக்கதான். அப்ப அந்த கோவில் தன்னை பாதுகாத்து கொள்ளுதற்குன்னு ஆட்களை வைக்க வேண்டாமா? ஆகவேதான் கோவில்ல அந்த தலை கோபுரத்துல மாடங்கள் வச்சு கட்டுறது. அவைகள் விளக்கு ஏற்றினால் அழகு, எதிரிகள் முற்றுகையிட்டால் அந்த மாடங்கள் தான் ஏவரைகளாக செயல்பட்டு பல வீரர்கள் அங்கு நின்று கொண்டு அம்புகளை எய்வார்கள். என்ன ஒரு மேலிருந்து அம்பையோ ஈட்டியோ எய்தல் என்பது எளிது. ஏன்னா எய்கின்ற பொழுதே கடுமையான வேகத்தோட பூமியை நோக்கி வரும். கீழிருந்து மேலே எய்வதுதான் கஷ்டம், அதுக்கு தனித்த ஆற்றல் வேணும். அதனால அந்த கதன வாயிலும் பகைவர்கள் மேல் அம்புகளை எய்தற்கு பகைவர்களை கலங்கச் செய்வதற்காக அமைக்க பெற்ற கோபுர வாயிலிலும் கட்டும் அட்டாலையும் மதில் மேல் கட்டப்பட்ட மண்டபங்களிலும் முதல் யாவையும் இவை முதலான இடங்களிலும் புக்குற்று முற்றின புகுந்து நிரம்பின. அப்போ எதிரிகள் செயல்படக்கூடிய அளவினுக்கு இடம் கொடுக்காத அளவில இந்த ராக்கதர்கள் படையும் மேலிருந்து மதிலிலிருந்து கீழே இறங்கின வானரப்படையும் இருந்தன. பாய்ந்து சோரி பறவையில் பற்பல நீந்தி ஏகும் நெருங்கிடை செல்வன சாய்ந்து சாய்ந்து சரம்பட தள்ளலுற்று ஓய்ந்து விழுந்த சில சில ஓடின.
அரக்கர்கள் நெருங்கி வந்தமையால், நெருங்கிடன அரக்கர்கள் இந்த வானரங்களை நோக்கி நெருக்கி வந்தமையால் செல்வன வேறு இடங்களுக்கு வானரங்கள் தப்பி சென்றன. சில பற்பல பலவாகிய குரங்குகள் பாய்ந்த சோரி பறவையில் பாய்ந்து ஓடி செல்கின்ற உதிர கடல் ரத்தம் ஆறாக பெருக்கெடுக்கிறதுன்னு 4 பாட்டுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். நீந்தி ஏகும் கடப்பதற்கு அரியதாகிய அந்த இரத்த ஆற்றை நீந்தி அக்கறைக்கு ஓடி தப்பித்தனவா. சில சிற்சில குரங்குகள் சாய்ந்து சாய்ந்து மிகவும் தளர்ந்து சரம்பட அரக்கர்கள் விட்ட அம்புகள் தைத்ததினால் தள்ளல் உற்று ஓய்ந்து வீழ்ந்த உயிர் தளர்ந்து செயல் இழந்து வீழ்ந்து விட்டன. சில ஓடின, சில குரங்குகள் தப்பி ஓட தலைப்பட்டன. எங்கேயாவது கம்பனை குறை சொல்ல முடியுமா? அரக்கர்களை தாக்குதற்காக வந்த இந்த படை அப்படியே ரொம்ப பெரிய ஆற்றலோடு தாக்கினன்னு எழுதாம, இந்த அரக்கர்களினது தாக்குதலை இவர்களால் பொருட்படுத்த முடியாமல் இவைகள் எவ்வாறு எல்லாம் தப்பின. என்ன அழகான் தெளிவா சொல்ற கம்பன். இந்த போர்ல யாரோ ஒரு பக்கமாகவே தொடக்கத்திலிருந்து வெற்றி அதெல்லாம் சொல்ல முடியாது. அது மரபு அல்ல. அந்த மரபை நம்ம பின்னாடி திரைப்படங்கள்ல உருவாக்கி கொண்டு எல்லா போர்க்களத்திலும் கதாநாயகனும் அவனை சார்ந்தவர்களும் அழிக்கப்படாமலேயே கதாநாயகன் தனி ஒருவனாகவே நின்று எதிரியினுடைய பெரும் படையை அழிப்பதா இங்க கதையெல்லாம் சொன்ன. கம்பன் எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. ராம காதை தான், ராமனை சார்ந்த படைதான் இந்த வானரப்படை. அவைகள் எவ்வாறு சின்னாபின்னப்படுத்தப்பட்டனன்னு எழுதுறான். அதுதான் கம்பனிடம் உண்டானதாகிய நேர்மை. இப்படி வந்ததனால வானரங்கள்லாம் தலைதெறிக்க ஓடவும் தப்பித்து செல்லுவதையும் பார்த்த உடனே அரக்கர் சேனையில் ஆரம்பம். ஏனென்றால் தங்களால் இந்த வானரங்களை சிதறி ஓட செய்துவிட முடிந்ததுன்னு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, நிறைவு. ஒழியும் மன்னிக்கணும். தழிய வானர மாக்கடல் சாய்தலும் பொழியும் வெம்படை போர்க்கடல் ஆர்த்தவால் ஒழியும் காலத்து உலகு ஒரு மூன்றும் ஒத்து அழியும் மாக்கடல் ஆர்ப்பு எடுத்தென்னவே. ஒழியும் காலத்து இந்த உலகம், உலகின் கண் உள்ள உயிர்கள், ஏனைய பிற எல்லாம் ஒரு ஊழியில ஒடுக்கத்துக்கு போனோம், அழியணும். அப்படிப்பட்ட காலத்துல ஒரு 3 உலகம் ஒத்து, 3 உலகங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அழிவதற்கு காரணமான மாக்கடல், பெருங்கடல். அதான் நம்பிக்கை. பெருங்கடலானது பெருக்கெடுத்து இந்த உலகையே மூடப்போகிறது. இன்றைக்கு நிலவியலாளர்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாட்டினுடைய பரப்பளவுகள் குறைந்து வருகிறது. ஒரு வருடத்துல 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர், அதுவே ஆபத்து தான். குறைந்து வருகிறதுன்றது உண்மை, மாற்றமே இல்லை. அப்படி இவ்வாறு குறைந்து வர 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 என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த கடலே முழுவதுமாக உலகை மூடிவிடும். யாராலையும் வாழ முடியாது. ஏன்னா உப்பு நீரை கொண்டு வாழுதல் நமக்கு தெரியாது. முதல்ல வாழுவதற்கு இடம் இருக்கணும், அதுவும் இல்லை. அதனால என்ன அழகான விளக்கம் பாருங்க. ஒழியும் காலத்து யாவையும் அழிந்து ஒழியக்கூடிய ஊழி காலத்துல ஒரு 3 உலகம் ஒத்து, 3 உலகங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அழிவதற்கான காரணமான மாக்கடல், பெருங்கடல் ஆனது ஆர்ப்பு எடுத்து அல்ல, பேரொலி எழுப்பியது போன்று ஆர்த்து எடுத்து அன்ன, கடலினுடைய ஆரவாரமான ஒலி எழுந்தது போல தழிய மாக்கடல் வானரம் சாய்தலும் மதிலை தழுவி இருந்த பெருங்கடல் போன்ற வானர படைகள் வலிமை குன்றிய அளவில் பொழியும் வெம்படை மேன்மேலும்
இந்த அரக்கர்களால் எய்யப்படக்கூடிய கொடிய போர்க்கருவிகளை உடைய போர்க்கடல் ஆர்த்த போர் செய்யும் கடல் போன்ற ராக்கத சேனை ஆர்த்தது. ஆகவே வானரங்கள் தோல்விக்கு மேல் தோல்வியை பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். முரசும் மாமுருடும் முரல் சங்கமும் உரைசை காலமும் ஆகுழி ஓசையும் விரைசும் பல் ஈயம் வில் அரவத்தொடும் திரைசை வேலைக்கு ஒரு ஆகூலம் செய்தவே. இந்த ஆகூலம்னாக்க மனக்கலக்கம்னு அர்த்தம். ஒரு பெரிய கவலையை உண்டு பண்ணுதல். என்னவா? முரசு கருவியும் மாமுருடும் பெரிய முருடு என்கின்ற போர்க்கருவியும் தோல் கருவிகள் வாசிப்பதற்கு, மூரல் சங்கமும் முரலுகின்ற சங்கும் உரைசை காலமும் புகழ் பெற்ற எக்காலமும் ஆகுழி ஓசையும், ஆகுழி என்பது சிறு பறை, கோவில கையாளப்படும் அந்த சிறு பறையும் என விரைக பல்லியம் பல வகையாகப்பட்ட கலந்து ஒலிக்கும் பல வகை கருவிகளினது ஓசையும் வில் அரபத்தோடு வில்லிலிருந்து காண விடுக்கையில் எழும் ஓசையுடன் கூடிய திரைசை வேலைக்கு ஓர் ஆகூலம் செய்த அலைகடல் ஆர்ப்பரிக்கும் கடலுக்கு ஒரு மனக்கலக்கத்தை உண்டாக்கிவிட்டன. அப்படி அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த அரக்கர்களை தாக்குவதற்குண்டான முயற்சியில எல்லா வானரமும் ஒன்று சேர்ந்து நிற்க அந்த நேரத்துல ராவணனது படை வெளியே வருகிறது. இதுவரைக்கும் தூசிப்படைன்னு சொல்லக்கூடிய ராவணனை சார்ந்த படை வீரர்கள் மதிலின் மேலாகவும் மதிலின் உட்பகுதியில இருக்கக்கூடிய சமதளத்திலுமாக போரினை தொடர்ந்து மிக பெரிய அளவுல செய்ய வானரங்கள் பகுதியில பலவாகிய வானரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உயிர் இழந்த நிலை. இப்படிப்பட்ட நிலையில ராவணனது படை அரண்மனையை விட்டு வெளியே வருகிறது. எப்படி ராவணன் அரண்மனையை விட்டு போருக்கு வந்தான் என்பதை வெள்ளிக்கிழமை வகுப்பில் தொடருவோம்.